தலா வருமானம் ஈக்குவல் நாட்டு வருமானம் டிவைடட் பை மக்கள் தொகை. ஒரு இந்தியரோட பெர் கேபிட்டல் இன்கம் தலா வருமானம் கண்டுபிடிக்கணும்னா இந்திய நாட்டில் இருக்க எல்லாத்தோட நாட்டு வருமானம், இந்திய நாட்டின் வருமானம் டிவைடட் பை மக்கள் தொகை, இந்தியாவோட மக்கள் தொகை அளவுக்கு தான் ஒரு இந்தியரோட தலா வருமானம் கிடைக்கும். 1867 to 68 முதலாக தாதாபாய் நவ்ரோஜி வறுமையும் பிரிட்டனுக்கு ஒவ்வாத இந்திய ஆட்சியும் பாவர்ட்டி அண்ட் அன்பிரிட்டிஷ் ரூல் இன் இந்தியா என்ற தனது புத்தகத்தில் தனிநபர் வருமானத்தை பற்றி கூறியுள்ளார். வறுமையும் பிரிட்டனுக்கு ஒவ்வாத இந்திய ஆட்சியும் பாவர்ட்டி அண்ட் அன்பிரிட்டிஷ் ரூல் இன் இந்தியா என்ற புத்தகத்தை எழுதியவர் தாதாபாய் நவ்ரோஜி. இந்தியாவின் முதுபெரும் மனிதர் தாதாபாய் நவ்ரோஜி. அடுத்து 1934 ஆண்டில் சைமன் குஸ்னட் என்பவரால் ஜிடிபியின் நவீன கருத்து முதலில் உருவாக்கப்பட்டது. ஜிடிபியின் நவீன கருத்தை முதலில் உருவாக்கியவர் சைமன் குஸ்னட். அடுத்து ஜிடிபியின் மதிப்பீடு. மத்திய புள்ளியியல் துறையின் கீழேயுள்ள மத்திய புள்ளியியல் நிறுவனம் CSO ஜிடிபி சம்பந்தப்பட்ட ஆவணங்களை பாதுகாக்கிறது. தொழில்துறையின் உற்பத்தியை வருடாந்திர கணக்கெடுப்பு நடத்தி தொழில்துறை உற்பத்தி குறியீடு IIP, நுகர்வோர் விலை குறியீடு CPI போன்ற குறியீடுகளை வெளியிடுகிறது. அடுத்து மொத்த மதிப்பு கூடுதல். மொத்த மதிப்பு கூட்டல் GVA என்பது பொருளாதாரத்தின் ஒரு குறிப்பிட்ட பகுதியில் தொழில்துறையில் உற்பத்தி செய்யப்படும் பொருட்கள் மற்றும் சேவைகளின் மதிப்பின் அளவுகோல் ஆகும். GVA ஈக்குவல் GDP + மானியம் - வரிகள், நேர்முக வரி, விற்பனை வரி. அடுத்து மனிதவள மேம்பாட்டு குறியீடு HTI. மனித மேம்பாட்டு குறியீடு என்பது 1990 ஆண்டு பாகிஸ்தானின் முஹப் உல் ஹக் என்ற பொருளியல் அறிஞரால் அறிமுகப்படுத்தப்பட்டது. பிறப்பின் போது வாழ்நாள் எதிர்பார்ப்பு, வயது வந்தோரின் கல்வியறிவு மற்றும் வாழ்க்கை தரம், GDPயின் மடக்கை செயல்பாடு என கணக்கிடப்பட்டு வாங்கும் சக்தி சமநிலைக்கு சரி செய்யப்படுகிறது. UNDPயில் வெளியிடப்பட்ட சமீபத்தில் மனித வளர்ச்சி மதிப்பீடுகளில் இந்தியா 189 நாடுகளில் 130வது இடத்திற்கு உயர்ந்துள்ளது என வெளியிட்டுள்ளது. 1990 to 2017 இடைப்பட்ட காலத்தில் இந்தியாவின் HTIயின் மதிப்பு 0.427 0.640 உயர்ந்தது. இது கிட்டத்தட்ட 50% அதிகரித்து மில்லியன் மக்களின் வறுமையை போக்கி நாட்டின் குறிப்பிடத்தக்க குறியீடாக உள்ளது. அடுத்து 2ஆம் பாடம் உலக மேம்பாதல் மற்றும் வர்த்தகம். இதில் இருக்க பாக்ஸ் கொஸ்டின்ஸ் பார்க்கலாம். 2018 இந்தியாவின் மிகப்பெரிய பன்னாட்டு நிறுவனங்கள் எதுலானா சோனி கார்ப்பரேஷன், நெட்டில், ஹவுலட் பேக்கார்டு HP, ப்ராக்டர் அண்ட் கேம்பிள், டாடா குழுமம், சிட்டி குழுமம், மைக்ரோசாஃப்ட் கார்ப்பரேஷன், பெப்சி நிறுவனம், IBM, கொக்கோகோலா நிறுவனம். அடுத்து காட்டின் சுற்றுகள். 1வது ஜெனீவா, சுவிட்சர்லாந்து 1947. 2வது அன்னிசி, பிரான்ஸ் 1949. 3வது டார்க்வே, இங்கிலாந்து 1950 to 51. 4, 5 மற்றும் 6 ஜெனீவா, சுவிட்சர்லாந்து 1956, 1960 to 61, 1964 to 67. 7வது டோக்கியோ, ஜப்பான் 1973 to 79. 1986 to 1994. 8வது மற்றும் இறுதி சுற்று பண்டாடல் ST, உருகுவே. இதை உருகுவே சுற்று என அழைத்தனர். உலக வர்த்தக அமைப்பு வேர்ல்ட் ட்ரேட் ஆர்கனைசேஷன் தலைமையகம் ஜெனீவா, சுவிட்சர்லாந்து. நோக்கம் வணிகத்தினை கட்டுப்படுத்துதல், அயல்நாட்டு வாணிபம். உறுப்பினர்கள் தலைமை இயக்குனர், துணை தலைமை இயக்குனர் 4 மற்றும் 80 உறுப்பு நாடுகளிலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட 600 அலுவலக ஊழியர்கள். அலகு 3 உணவு பாதுகாப்பு மற்றும் ஊட்டச்சத்து. குறைந்தபட்ச ஆதரவு விலை மினிமம் சப்போர்ட் பிரைஸ்
குறைந்தபட்ச ஆதரவு விலை என்பது அந்த பயிரின் சாகுபடியில் பல்வேறு செலவுகளை கருத்தில் கொண்டு ஒரு குறிப்பிட்ட பயிருக்கு ஒரு விலை நிபுணர் குழுவால் நிர்ணயிக்கப்படுகிறது. குறைந்தபட்ச ஆதரவு விலை அறிவித்த பின்னர் இந்த பயிர்கள் பரவலாக பயிரிடப்படும் இடங்களில் அரசு கொள்முதல் மையங்களை திறக்கும். எனினும் அந்த விவசாயிகள் தங்கள் பயிர் விளைபொருட்களுக்கு நல்ல விலையை பெற்றால் திறந்தவெளி சந்தையில் விற்க இயலும். மறுபுறம் திறந்தவெளி சந்தையில் விலை குறைந்தபட்ச ஆதரவு விலையை விட குறைவாக இருந்தால் விவசாயிகள் தங்கள் விளைபொருட்களை குறைந்தபட்ச ஆதரவு விலைக்கு விற்பதன் மூலம் உறுதிப்படுத்தப்பட்ட விலையை எம்எஸ்பி பெறுவார்கள். தமிழ்நாட்டில் தேசிய உணவு பாதுகாப்பு சட்டம். இந்தியாவில் தேசிய உணவு பாதுகாப்பு சட்டம் துவங்கி 3 ஆண்டுகளுக்கு பின்னர் இச்சட்டம் தமிழ்நாட்டில் நவம்பர் 1, 2016 அன்று துவங்கப்பட்டது. சேமிப்பு கிடங்கு பஃபர் ஸ்டாக். உபரி உற்பத்தி இருக்கும் மாநிலங்களில் விவசாயிகளிடமிருந்து கோதுமை மற்றும் அரிசியை இந்திய உணவுக் கழகத்தின் FCI மூலம் வாங்குகிறது. விவசாயிகளுக்கு அவர்களின் பயிர்களுக்கு முன்பே அறிவிக்கப்பட்ட விலை வழங்கப்படுகிறது. இந்த விலை குறைந்தபட்ச ஆதரவு விலை மினிமம் சப்போர்ட் பிரைஸ் என்று அழைக்கப்படுகிறது. இந்த பயிர்களின் உற்பத்தியை உயர்த்துவதற்காக விவசாயிகளுக்கு ஊக்கத்தொகை வழங்குவதற்காக விதைப்பு பருவத்திற்கு முன்னர் ஒவ்வொரு ஆண்டும் குறைந்தபட்ச ஆதரவு விலை MSP அரசாங்கத்தால் அறிவிக்கப்படுகிறது. கொள்முதல் செய்யப்பட்ட உணவு தானியங்கள் கிடங்குகளில் சேமிக்கப்படுகின்றன. அடுத்து வாங்கும் சக்தி சமநிலை பர்ச்சேசிங் பவர் பேரிட்டி. வாங்கும் சக்தி சமநிலை PPP என்பது வாங்கும் சக்தி தொடர்பான ஒரு கருத்தாகும். இது ஒரு பொருளாதார கோட்பாடாகும். ஒரு பொருளின் விலையுடன் சரி செய்யப்பட வேண்டிய தொகையை மதிப்பிடுகிறது. நாடுகளின் வருமான நிலைகள் மற்றும் வாழ்க்கை செலவு தொடர்பான பிற தொடர்புடைய பொருளாதார தரவு அல்லது பணவீக்கம் மற்றும் பணவாட்டத்தின் சாத்தியமான விகிதங்களை ஒப்பிடுவதற்கு வாங்கும் சக்தி சமநிலையை பயன்படுத்தலாம். சமீபத்தில் வாங்கும் சக்தி சமநிலையின் அடிப்படையில் இந்தியா 3வது பெரிய பொருளாதாரமாக மாறியுள்ளது. சீனா மிகப்பெரிய பொருளாதாரமாக மாறி அமெரிக்காவை 2வது இடத்திற்கு தள்ளியுள்ளது. இந்தியா 3வது இடத்துலையும், ஜப்பான் 4வது இடத்துலையும், ஜெர்மனி 5வது இடத்துலையும், ரஷ்யா 6வது இடத்துலையும் இருக்குது. அடுத்து தமிழ்நாட்டின் அதிக மற்றும் குறைவான MPI மாவட்டங்கள். முதல் 5 மாவட்டங்கள் காஞ்சிபுரம், சென்னை, கடலூர், கோயம்புத்தூர், நாகப்பட்டினம். கடைசி 5 மாவட்டங்கள் தர்மபுரி, பெரம்பலூர், ராமநாதபுரம், விருதுநகர், அரியலூர். அடுத்து தமிழ்நாட்டில் சில ஊட்டச்சத்து திட்டங்கள். புரட்சி தலைவர் MGR ஊட்டச்சத்து உணவு திட்டம், ஆரம்ப கல்விக்கு தேசிய ஊட்டச்சத்து ஆதரவு திட்டம், பொது ICDS திட்டங்கள் மற்றும் உலக வங்கி உதவியுடன் ஒருங்கிணைந்த குழந்தைகள் மேம்பாட்டு சேவைகள், பிரதம மந்திரி கிராமோதயா யோஜனா திட்டம், தமிழ்நாடு ஒருங்கிணைந்த ஊட்டச்சத்து திட்டம், மதிய உணவு திட்டம். அடுத்து அலகு 4 அரசாங்கமும் வரிகளும். இதில் உள்ள பாக்ஸ் கொஸ்டின்ஸ் பார்க்கலாம். இந்தியாவில் முதலாக வருமான வரி 1860ஆம் ஆண்டு சர் ஜேம்ஸ் வில்சன் என்பவரால் அறிமுகப்படுத்தப்பட்டது. 1857ஆம் ஆண்டு புரட்சியின் மூலம் ஏற்பட்ட இழப்புகளை ஈடுகட்ட அரசாங்கத்தின் மூலம் போடப்பட்ட ஆணையே வரி விதிப்பாகும். ஸோ இந்தியாவில் வருமான வரி அறிமுகப்படுத்தப்பட்ட ஆண்டு 1860. அறிமுகப்படுத்தியவர் சர் ஜேம்ஸ் வில்சன். வருமான வரி வலைத்தளத்தின் மூலம் நடப்பு ஆண்டிற்கான வருமான வரி அறிக்கையினை வருமானம் ரூபாய் 50 கோடிக்குள் இந்திய நிறுவனங்கள் 25%, அயல்நாட்டு நிறுவனங்கள் 40%. ரூபாய் 50 கோடிக்கு மேல் இந்திய நிறுவனங்கள் 30%, அயல்நாட்டு நிறுவனங்கள் 40%. இந்தியாவில் அரசாங்கத்தினால் 3 அடுக்குகள் வரி வசூலிக்கப்படுகிறது. நடுவண் அரசால் எளிதில் வசூலிக்கக்கூடிய வரிகள் உள்ளன. இந்தியாவில் கிட்டத்தட்ட அனைத்து நேரடி வரிகளும் நடுவண் அரசால் வசூலிக்கப்படுகின்றன. பொருட்கள் மற்றும் சேவைகளுக்கான வரி நடுவண் மற்றும் மாநில அரசாங்கங்களால் வசூலிக்கப்படுகிறது. சொத்துக்களுக்கான வரி உள்ளூர் அரசாங்கங்களால் வசூலிக்கப்படுகிறது.
இந்தியாவில் நேரடி வரிகளை விட மறைமுக வரி மூலம் அதிக வரி வருவாய் வசூலிக்கப்படுகின்றது. இந்தியாவின் முக்கிய மறைமுக வரி சுங்க வரி மற்றும் பண்டங்கள் மற்றும் பணிகள் வரி ஜிஎஸ்டி ஆகும். பண்டங்கள் மற்றும் பணிகள் வரியின் அமைப்பு. ஜிஎஸ்டி மாநில பண்டங்கள் மற்றும் பணிகள் வரி. எஸ்ஜிஎஸ்டி மாநிலத்திற்குள். மதிப்பு கூட்டு வரி வேட் அல்லது விற்பனை வரி, கொள்முதல் வரி, பொழுதுபோக்கு வரி, ஆடம்பர வரி, பரிசுச்சீட்டு வரி மற்றும் மாநில கூடுதல் கட்டணம் மற்றும் வரிகள். மத்திய பண்டங்கள் மற்றும் பணிகள் வரி சிஜிஎஸ்டி மாநிலத்திற்குள். மத்திய சுங்கத்தீர்வை, சேவை வரி, ஈடுசெய் வரி, கூடுதல் ஆயத்தீர்வை, கூடுதல் கட்டணம், கல்வி கட்டணம், இடைநிலை கல்வி மற்றும் மேல்நிலை கல்வி வரி. ஒருங்கிணைந்த பண்டங்கள் மற்றும் பணிகள் வரி ஐஜிஎஸ்டி மாநிலங்களுக்கு இடையே 4 முக்கிய ஜிஎஸ்டி விகிதங்கள் உள்ளன. 5%, 12%, 18% மற்றும் 28%. காய்கறிகள் மற்றும் உணவு தானியங்கள் போன்ற வாழ்க்கைக்கு தேவையான அத்தியாவசிய தேவைகளுக்கான அனைத்து பண்டங்களும் இந்த வரியிலிருந்து விலக்கு அளிக்கப்படுகின்றன. 1954ஆம் ஆண்டு முதலில் பண்டங்கள் மற்றும் பணிகள் வரியை அமல்படுத்திய நாடு பிரான்ஸ் ஆகும். ஸோ ஜிஎஸ்டியை ஃபஸ்ட்டு கொண்டு வந்த கண்ட்ரி பிரான்ஸ் தான். அடுத்து வரி வளர்வீத வரி விதிப்பு முறை. வரி அடிப்படை 10,000 ரூபானா வரி விகிதம் 10%. அதாவது வரி அளவு 10,000ல் 10%னா 1000 ரூபாய். 20,000 ரூபாயில் வரி விகிதம் 15%. அதாவது 20,000 ரூபாயில் 15%ங்கிறது 3,000 ரூபாய். வரி அளவு 3,000 ரூபாய். அதே மாதிரி 30,000 ரூபாய் வரி விகிதம் 25%. வரி அளவு 7,500 ரூபாய். விகித வரி விதிப்பு முறை. வரி அடிப்படை 10,000 ரூபாய், வரி விகிதம் 10%, வரி அளவு 1000 ரூபாய். வரி அடிப்படை 20,000 ரூபாய், அதுலேயும் வரி விகிதம் அதே தான் 10% தான், வரி அளவு 2,000 ரூபாய். வரி அடிப்படை 30,000 ரூபாய்னா அதில் வரி விகிதம் 10%, வரி அளவு 3,000 ரூபாய். வளர்வீத வரி விதிப்பு. வருமான அதிகரிப்பு, விகித வரி விதிப்பு, வருமான அதிகரிப்பு, தேய்வு வீத வரி விதிப்பு, வருமான மாற்றம். வளர்வீத வரி விதிப்பு வரியும் அதிகரிக்கும், எடுத்துக்காட்டு வருமான வரி. விகித வரி விதிப்பு வரி குறையும், எடுத்துக்காட்டு நிறுவன வரி. தேய்வு வீத வரி விதிப்பு வருமான மாற்றம், எப்போதும் ஒரே வரி, எடுத்துக்காட்டு விற்பனை வரி. அடுத்து 5ஆம் படத்தில் உள்ள பாக்ஸ் கொஸ்டின்ஸ் பார்க்கலாம். குறிப்பிட்ட சில தகவல் தொழில்நுட்ப பொருளாதார மண்டலங்கள் ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன்ஸ். வளர்ச்சியை மேலும் அதிகப்படுத்தும் பொருட்டு சென்னை வட்டார பகுதிகளை தவிர 2 அடுக்கு நகரங்களான கோயம்புத்தூர், மதுரை, திருச்சிராப்பள்ளி, திருநெல்வேலி, ஓசூர் மற்றும் சேலம் ஆகியவை தகவல் தொழில்நுட்ப முதலீட்டிற்கான இடங்களாக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளன. இதனை எளிதாக்குவதற்காக எல்காட் நிறுவனம் பின்வரும் 8 இடங்களில் ஐடி குறிப்பிட்ட பொருளாதார சிறப்பு மண்டலங்கள் நிறுவியுள்ளது. சென்னை சோழிங்கநல்லூர், கோயம்புத்தூர் விளாங்குறிச்சி, மதுரை இளந்திகுளம், மதுரை வடபாலஞ்சி கிண்ணிமங்கலம், திருச்சிராப்பள்ளி நாவல்பட்டு, திருநெல்வேலி கங்கைகொண்டான், சேலம் ஜாகிர் அம்மாபாளையம், ஓசூர் விஸ்வநாதபுரம். ஸ்டார்ட் அப் இந்தியா திட்டம். ஜனவரி 16, 2016. ஸ்டார்ட் அப் இந்தியா திட்டம் என்பது இந்திய அரசின் ஒரு முன்முயற்சி திட்டமாகும். இதன் முதன்மையான நோக்கம் தொழில் தொடங்குவதற்கான தொடக்க முயற்சிகளை ஏற்படுத்துதல், வேலைவாய்ப்புகளை உருவாக்குதல் மற்றும் வளங்களை உருவாக்குதல் ஆகும். ஸ்டாண்ட் அப் இந்தியா திட்டம் ஏப்ரல் 5, 2016. இத்திட்டத்தின் மூலம் பட்டியலின அல்லது பழங்குடியின கடன் பெறுபவர் மற்றும் ஒரு பெண் கடன் பெறுபவர் கிரீன்ஃபீல்டு என்டர்பிரைசஸ் நிறுவனம் அமைப்பதற்காக குறைந்தபட்சம் ரூபாய் 10 லட்சம் முதல் ரூபாய் 1 கோடி ரூபாய் வரை ஒரு வங்கி கிளைக்கு ஒருவர் என வங்கியில் கடன் பெறுவதை எளிதாக்குவதாகும்.